அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாத பலனும் சரி, எல்லா கிரக பயிற்சியுமே நான் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. இப்ப வரக்கூடிய சுக்கிரன் வந்து லாப சுக்கிரனா வர்றார். கால புருஷனுக்கு 11ஆம் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில அவர் பயிற்சி ஆகிறார். அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பயிற்சி ஆகிறார் மகர ராசியிலிருந்து. அப்ப பயிற்சி ஆகும்போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார்? ஏன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கிர பகவானுக்கு. அப்ப லாபமா கொடுக்க போறார். ஒரு 12 ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். நான் எல்லா வீடியோ சொல்லக்கூடிய விஷயம்தான். இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப விதியை மீறி இது செயல்படாது. கோச்சார கிரகங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதகம், தசாபுத்தி நல்லா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் இல்லைன்னா எதுவுமே இயங்காதுங்க. நம்முடைய ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க. மார்ச் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் பயிற்சி இருக்குது. லாப சுக்கிரனா வந்து நிக்கிறாரு. இதுல 3 கிரகம் இணையுது பாருங்க. சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கிரன் இணைகிறார். அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போற? அது இல்லாம சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார். அப்ப இந்த 3 கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தா அதோடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பயங்கரமான ஆன்மீக சிந்தனை தனுசு ராசி என்பட்ட நிறைவேற்ற இருக்கும். நல்ல சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசி என்பட்ட உண்டுங்க. இந்த ராசியில பிறந்துட்டா குடும்பத்தை எடுத்து இவங்க தலைவனா பார்க்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். குடும்ப தலைவராக 4 பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒழுக்கமான குணம் இவர்கிட்ட இருக்குன்னா தனுசு ராசி எடுக்கலாம். அதே மாதிரிங்க இவர்கிட்ட நிறைய ஆசையும் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்தக்கூடிய குணமும் இருக்கும். ஆன்மீக சிந்தனை இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். தனுசு ராசி ஒரு விஷயத்த கரெக்டா குறிக்கோள் வச்சு எடுத்துட்டானா அந்த வேலையை எப்படியாச்சும் செஞ்சு முடிப்பாருங்க. ஏன்னா இது உபய லக்கணம். இப்ப உபயங்கிறது என்ன? யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன காரியத்தை நம்ம சாதிக்கணும், அப்படி நல்லா சிந்திப்பாப்ல தனுசு ராசியில பிறந்துட்டாவே நல்ல ஒரு எந்த வேலை பார்த்தாலும் அது உணர்வு பூர்வமா பார்ப்பாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு போனோம் கடமைக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. அந்த வேலையை ரசிச்சு அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய உள்வாங்கக்கூடிய சக்தி தனுசு ராசிட்ட இருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை மனசுக்குள்ள ஓடும். அதை வெளியில கொண்டாந்துட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இவங்கள மாதிரி அறிவாளி யாருமே இருக்க முடியாது சரிங்களா. தனுசுக்கு மட்டும் அப்படி அந்த குணம் இருக்கும். அவங்க ஒரு லட்சியத்தை வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை விட்டு வெளியில வர மாட்டாங்க. அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை தனுசு ராசி. தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இப்படி சொல்லணும் தனுசு ராசிக்காரங்க. பொறுமையான குணத்துக்கு நீங்க தான் அதிபதி. யார்கிட்டையும் சண்டை வம்பு பிரச்சனை போக மாட்டீங்க. பொறுமை அமைதியா அனுசரிச்சு போகணும். எல்லாமே உங்கள்ட்ட நிறைய உண்டு தனுசு ராசி அன்பர்கள்ட்ட. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய
சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பொது பலனை இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்ப இதுல 3 நட்சத்திரம் தனுசு ராசியில பாருங்க. 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திரா நட்சத்திரம், 1ஆம் பாதம். இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜாதகத்துல தசாபுத்தி வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசாபுத்தி நடக்கும். அப்ப அந்த தசாபுத்தி கிரகம் உங்க ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். அதை பொறுத்துதான் அந்த கோச்சார பலன் அங்க பலன்கள் கொடுப்பார். இப்ப நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குதுங்க. அதுல எந்த கிரகங்கள் பலவீனமோ அதான் கர்ம வினை. அப்ப பலவீனமான கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்துச்சுன்னா இங்க சரியான ஒரு பலன் இங்க நடக்காது. அப்ப நான் என்ன சொல்லுவோம், இது வந்து பொது பலனா எடுக்க. சில பேர் வாழ்நாள் பலனா எடுக்கிறாங்க அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய பிறப்பு ஜாதகம், விதி ஜாதகம் தான் பேசும். அதனாலதான் அதை உயிருங்கிறாங்க. லக்கண புள்ளி என்ன சொல்லுவாங்க, உயிர். ராசி என்ன சொல்லுவாங்க, உடல். அப்ப உயிர் அங்கே வச்சுட்டு உடல் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து கோச்சாரன் உடல்ங்கிறாங்க. அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப அந்த இது வந்து எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போகணும். ஏன்னா தனுசு ராசி நண்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே நீங்க தான். நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி எனக்கு நேற்று நிறைய பேர் திருக்கணித முறை ஜாதகம் எழுதியும் வாங்கியிருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க. அதாவது தெய்வ வழிபாடு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணேன். நம்மளுடைய சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு நல்லதா வரணும். அது கெட்டதனா தான் நல்லது உங்களுக்கு நடக்கணும். அந்த எண்ணம் தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறைவன் ஒரு கர்மையை கொடுத்துருப்பாருங்க. அந்த கர்மவினை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், என்ன வழிபாடு பண்ணா அந்த கர்மவினையை குறைக்கலாம் அப்படின்னு நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா பாருங்க, அந்த பாதிப்பு நடக்கும், நடக்காம இருக்காது. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம். பரிகாரம் மூலமா எதுவும் செய்யலாம். இப்ப பெருசா உடம்புல அடி வருதுன்னா அது சின்ன கீரெல்லாம் பண்ண முடியும். இவ்வளவுதான் பண்ண முடியும் பரிகாரங்கிறது. அப்ப இதுல எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்க சுயஜாதகம் தான் பேசும். இப்ப கிரகங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரக அமைப்பு பார்க்கும்போது பார்த்தா தனுசு ராசில இருந்து பார்த்தோன்னா 2ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு மகரத்துல. 3ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 4ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது மீன ராசியில. 5ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார், மேச ராசியில. அடுத்து பார்த்தோன்னா 10ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு மீனராசில சஞ்சாரம் செய்வார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து 3ஆம் பாவத்துக்கு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுல பாருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு யாரு? பொதுவாக சுக்கிரன் காரகம் எடுத்துக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு சுகபோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு உல்லாசமான வாழ்க்கையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். பெருங்கொண்ட பணம், திடீர்னு பெருங்கொண்ட பணத்துக்கு குரு. தற்போதைக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஏன்னா லாபத்தை வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு. கலை இசையை ரொம்ப ரசிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். நம்ம உடம்புல எந்தெந்த பொருள்லாம் அழகா இருக்கோ அந்த பொருட்கள் அதிபதி சுக்கிர பகவான். நம்முடைய முகத்துக்கு யாரு முகப்பொழிவு நல்ல முகம் தோற்றமா இருக்குன்னா யாரு சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். பார்க்க சூப்பர் அழகா இருக்காப்லையா அப்படிப்பாங்க. அப்ப அவர் ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருப்பாரு. நீட்டா ட்ரெஸ் நீட்டா சென்ட் அடிச்சுட்டு வர்றாருயா, அப்ப அவர் ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருப்பாரு. நம்முடைய வாசன திரவியம் உடல்ல உள்ள ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அதிபதி, துணிக்குன்னு அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தான். அப்ப இந்த கிரகம் ஒரு மனிதனுக்கு எல்லாமே ஒரு முக்கியம். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட பேச்சை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் உங்களுக்கு யாரு என்ன அதிபதி? 6ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. ஆறுகிற நோய், எதிரி, பகை, கடன், வேலை, உத்தியோகம் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அடுத்து யாரு? 11ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தான அதிபதியா வர்றாரு. உங்க லாபத்தை காட்டக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்ப இந்த கிரகங்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகங்கள். நம்முடைய ஜாதகத்துல இது நல்லா பலமா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்தா வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், லாபம் இருக்கும், வருமானம் இருக்கும். எல்லாமே சுக்கிர பகவான் தான். இந்த சிந்தனை போய் பாருங்க, 3ஆம் இடத்துல போய் நிக்குது.
தனுசு ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி வக்கரமா இருந்தாரா? நிறைய பேருக்கு 5ஆம் பாவத்துல இருக்காரா? 6ஆம் விரயம் பண்ணாரா? வேலை உத்தியோகத்தை விரயமானுச்சா கேட்டு பாருங்க. ஆமாம்பர். வேலை உத்தியோகம் விரயமானுச்சா? ஆமாம்பர். வேலை உத்தியோகம் ஒரு பறி போயிடுச்சு, சரியா இல்ல. வருமானம் செல்வங்கள் சிறப்பா இல்ல. ஒரு இன்கமே சரியாக சேமிக்க முடியல. குடும்பத்துல ஒரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, இதுல எல்லாத்தையும் தடை இருக்குது. தனுசுக்காரர் சொல்லக்கூடிய விஷயம். சகோதர சகோதரி ஒரு சில மன வருத்தங்கள், தாயுடைய உடல்ல பிரச்சனைகள், இடத்துல பிரச்சனைகள், பூமியில பிரச்சனைகள், வேலையில இடம் மாற்றங்கள், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள், ஆசை 5ல சுக்கிரன் அந்த ஆசை அள்ளி கொடுத்தது அவங்க ஆசையே ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொண்டு காட்டுறது. திருமணத்துல பிரச்சனைகள், திருமண தம்பதிகள்கிட்ட ஒரு மன வருத்தங்கள், குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது. இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கொடுத்தார். நடந்திருக்கும். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே அப்படியே எடுத்து பாருங்க, கண்டிப்பா நடந்திருக்கும். இப்பதான் ஜனவரிக்கு அப்புறம் தான் உங்களுடைய தனுசு ராசிக்கு நல்ல டைமே வேலை செஞ்சிருக்கு. என்னைய போல இது முதல் பாயிண்ட். ஜனவரியில இருந்து தான் உங்களுக்கு என்னைய பொறுத்த நல்ல பண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நடக்குது. ஏன்னா இப்பதான் உங்க ராசியை நல்லா பாக்குறாரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு? சுக்கிரனுடைய கால்கள் நிக்கிறாரா? தனுசு ராசியில உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் பரணி நட்சத்திரத்துல தான் போறாரா? அந்த அதிபதி இப்ப எங்க போயிருக்காரு? 3ஆம் இடத்துல போய் நிக்கிறாரா? யாரோட சேர்ந்தாரு? வருமான அதிபதியோட சனிப்போட சேர்ந்து வேற நிக்கிறாரா? அப்போ உங்களுடைய சிந்தனை என்னங்க ஓடும்? வருமானம் இன்கம் பத்தி தாங்க உங்களுடைய சிந்தனையே ஓடும். நல்ல ஒரு மதிப்பா வரணுங்கிற எண்ணங்கள் ஓடும். அப்ப இப்ப வருமான இன்கம் எப்படி கொடுப்பாரு? பெருக்கி கொடுப்பாரு. முயற்சியில போய் நிக்கிறாரா? அப்ப 3ஆம் பாவம் வெற்றியில போய் சுக்கிரன் நிக்கிறாரா? அப்ப வருமானம் இன்கம் எல்லாமே பெருக்கிறக்கூடிய எண்ணம் அந்த மைண்ட சிந்தனையில ஓடும். அப்ப ஏதாச்சும் நம்ம சம்பாதிக்கணும், வருமானம் தீட்டணும், நல்ல வழி போகணும் அப்படிங்கிற மைண்டுக்குள்ள உங்க சிந்தனை ஓடும். அப்ப தொழில் தைரியமா பண்ணுங்க. தொழில் சூப்பரான டைம். ஏன் சூப்பரான டைம்? 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி பகவானா? 10ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன் பகவானா? சுக்கிரன் புதன் இணைஞ்சு நேரா எங்க இருக்காங்க? 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் நிக்கிறாங்களா? இப்ப பண்ணணும் தொழில. எதை பார்த்து பண்ணணும்? ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணணும். சூப்பரான நேரம். இப்ப தனுசு ராசிக்கு வேலை உத்தியோகம் சிறு இடம் மாற்றம் நீங்க பண்ணி தான் ஆகணும். நான் ஒரே கம்பெனில இருக்கிறேன். இன்னொரு கம்பெனிக்கு நிறைய ஃபார்ம் கொடுத்துட்டேன். இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கல. வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா 100% தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும். வெற்றியில போயிட்டு நிற்கிறார் சுக்கிர பகவான். வேலை உத்தியோகம் ஏன் நான் வேலை உத்தியோகத்தை போட்டு சுக்கிர பகவான் சொல்றேன்? தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான். அவர் வெற்றியில 3ங்கிறது சிறு இடம் மாற்றம். அப்ப வேலை உத்தியோக சிறு இடம் மாற்றத்தை பண்ணலாமா? இப்ப வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்குமா? எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு டைமிங். இப்ப பண்ணுங்க திருமணத்தை. இப்ப வரன் பாருங்க, வரன இப்ப அமையும் பாருங்க. சூப்பரான ஒரு பொண்ணு அமையும் பாருங்க. புடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க. 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் இணைஞ்சிருக்காங்க. காதல் திருமணம் சக்சஸ், 2வது திருமணம் சக்சஸ், குழந்தை பாக்கியம் சக்சஸ்ங்க. இது எல்லாத்துக்குமே திருமணத்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே தனுசு ராசிக்கு இப்ப சூப்பரான நேரம். திசா புத்தி நல்லா இருந்து கரெக்டா மூவ் பண்ணா இப்ப 2வது தரம் திருமணம் முடிஞ்சிடும், முதல் தரமா முடிஞ்சிடும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும், எல்லாமே அனுகூலமா உண்டுங்க. இப்ப சொல்லி வச்சு இறங்கலாம். படிக்கக்கூடிய படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். மாணவ மாநிலம் பாருங்க, கல்விகள் மேலோங்கி படிப்பாங்க. எதிர்பார்த்தவ டாப்பா இருக்கும். கல்வியில அவங்க சாதிக்காதெல்லாம் சாதிப்பாங்க. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் படிப்பு கல்வியில வரப்போகுது. இப்ப எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கலாமா வேணாமா? சுக்கிரன் வந்துட்டே வாங்கிடணும். லாபத்துல காசை நீ இடத்துல பூமியில போடுங்க. குரு வேற பாக்குற 4ஆம் வீடு உங்க ராசியை பாக்குறாரா? பார்வையா? அப்ப வீடு வாங்கலாமா வாங்க கூடாதா? இடமோ வீடோ பூமியோ நீங்க வாங்குறியோ சூப்பரா இருக்கு. இப்ப எடுத்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்.
வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லா யோகமும் அழகா அற்புதமா சூப்பரா கொடுக்குறாரு. கரெக்டா நம்ம போனா கரெக்டா ஜெயிக்கலாம். ஜாதகத்துல தசாபதியை கம்பேர் பண்ணி வச்சுட்டு கரெக்டா இறங்கணும், வெற்றியோட வெளியில வரலாம். இப்ப வீட்டுல பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகும். வீடு கட்டுறவங்க, வண்டி வாங்க எல்லாமே வாங்கலாம். எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி உடல் உபாதை எதுவுமே இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சிரும். எங்கே நீங்க லோன் கட்டாலும் சரி, கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு. அரசாங்க எக்ஸாம் எழுதுற அனைவருக்குமே சொல்றேன், சூப்பரா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுற அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல அரசாங்க வேலை வரப்போகுது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அரசியல்வாதிகள்லாம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடையும் இல்லை. அரசியல்வாதிகள்லாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. லாட்ரியோ, நிறைய பேர் தனுசு ராசியை கேட்கிற கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய முடியாது. ஜாதக பத்திரம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிரும். லாட்ரி யோகத்தை அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்க போறாரு. நிறைய பேருக்கு ஏன் சுக்கிர பகவான் யாரோட சேர்றாருங்க? பஞ்சமாதிபதியோட சேர போற 15ஆம் தேதிக்கு அப்புறம். 5ஆம் வீட்டு யாரு உங்களுக்கு? செவ்வாய் பகவான சேராரா? 5ங்கிறது அளவில்லாத பணம், திடீர் யோகம் 5ஆம் பாவம் தான். அதோட சேரும்போது கண்டிப்பாக அங்க மிகப்பெரிய லாட்ரி யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. இந்த யோகங்கள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகை கடை வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்க, கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், இடம், பூமி, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். அதோட முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க. ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப பிடிவாத குணத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க. இவங்களை மதிச்சாதான் மற்றவங்களை மதிக்கிற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அதாவது இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய ஒரு தனி வெளியில போவாங்க. எப்போதும் பாருங்க, பூர்வீகத்தை விட்டு வெளில இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. இவங்க எப்போதுமே ஒரு தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அந்த விஷயம் கண்டிப்பா இவங்களுக்கு மாதிரி இயற்கையான ஞான அறிவு உங்கள்ட்ட மாதிரி இருக்காது. ஒரு வேலையை பார்க்காம செய்வாங்க. பார்த்துட்டாங்க அந்த வேலையை அப்படியே கரெக்டா செய்யக்கூடிய நபர்கள். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணுங்கிற நல்லா அனுசரிச்சு போட தன்மை எல்லாமே இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். நீங்க பாருங்க, உங்களோட நட்சத்திர இங்க 10ஆம் பாதத்துல போய் நிக்கிறாரா, தொழிலை பத்தி உங்க சிந்தனை ஓடும் பாருங்க. தொழில், வேலை, உத்தியோகம் இதை பத்தி சிந்திப்பீங்க. இது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். வேலை, உத்தியோகம் நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. ஒரு இடமாற்றத்தை கொடுக்க போறாரு. பெருங்குண்ட பண சந்தோஷம், இன்கம் சந்தோஷம் அனுகூலமா அமையும் உங்களுக்கு. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்லா இருக்கும். சகோதர சகோதரர்கள நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை சரியாகி நல்லா முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு. வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வண்டி வாகன பிசினஸ் சூப்பரா இருக்கும். மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும். டெய்லர் சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கும். எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு. அது மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஆசை என்ன நிறைய இருக்கும். மனசுக்குள்ள நிறைய ஆசை கட்டி கோட்டை கட்டி வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்க ஆசைகள் அனைத்துமே இப்ப நிஜமாகும் பாருங்க. மனைவி சம்பந்தமா நிறைய அனுகூலத்தை கொடுத்துருவாரு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். இனிமே சூப்பரா இருக்கும். திருமண பேச்சு நிறைய பேர் பேசிடுவாங்க. திருமணம் நடக்காதான் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடும். அதாவது புராணத்துல பிறந்தவங்களுக்கு வீடு, இடம், வண்டி, வாகனம், பூமி எல்லாமே அமைச்சு கொடுக்க போறாரு. அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். மாணவ மாணவிகள்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாமே ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அழகு சாதன பொருட்கள் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கம்ப்யூட்டர் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரா நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரிய குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இனிமே பாருங்க, எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை குடிச்சவர். எங்க போய் நீங்க கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். தந்தையுடைய உறவு சந்தோஷம் நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீடு, இடம், வண்டி, வாகனம், பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு வருது. எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தோ உங்க பக்கம் வெற்றியா வந்து சேருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.